எந்த பெண்ணால போகத்துக்குள் ஆழ்ந்தனோ அதே பெண்ணால எந்த இடத்துல அவன் போகம் பண்ணால ஒரு ஆண் உறுப்பை வச்சு அந்த இடத்திலிருந்து ஞானத்தை கண்டேன். அருணகிரியோட முக்கியமான பாயிண்டே தான். அந்த குழந்தை வடிவத்துக்கு ஏன் காட்டுறாங்கன்னா, அவர்களுக்கு ஏற்றிடே ஆகாது, அவர்களுக்கு வயதே இல்லை. அப்ப அவர்களுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒண்ணு. பலியிடுவதற்காக இப்படி ஆயிட்டமே அப்படின்னு அவர் வீட்டை விட்டு போய் தற்கொலைக்கு முயல்றான். அப்ப தற்கொலைக்கு முயல்ற போற இடம் ஞானத்துக்குரிய தியானத்துக்குரிய இடமா இருக்கு. பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் ஆன்ம விடுதலை அடையாதது, ஜாதகத்துல பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தியானத்தை தேட தேட உடல் வெப்பம் அதிகமாகி உடலே ஒரு நோயா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உடல்ல தியானத்துல போய் இன்பம் அடைய போனவன் துன்பம் அடைய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப சிவன் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளையும் எரிக்கும் அப்படின்வாங்க. அதனாலதான் சிவன் அப்படிங்கிறத முக்தி, மோட்சம், எதை வேணாலும் செஞ்சிட முடியும். தன்னுடைய கர்ம வினை, தன்னுடைய சாபத்தையோ அவங்களால போக்க முடியாது. அப்போ ஒரு குரு என்ன பண்றாருன்னா, நீ போக்க வேண்டாம், அதை நான் வாங்கிக்கிறேங்கிற. தியானம் வராதவங்க அந்த மந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 காத்துதான் இருக்கணும். ஒரு நாள் அது தியானம் வரலாம். தியானமே வரலனாலும் அவனுக்கு முக்தி கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்பயும் அவன் காத்துதான் இருக்கணும். அப்ப இறைவன், இறை போதனை, இறை சிந்தனை எல்லாமே நமக்காக தான் உருவாக்கப்பட்டது. இறைவனுக்காக. இறைவன் என்பதே மனம் இல்லாதவர். அவரை யாராலையும் புகழ முடியாது. அவருக்கு யாருக்கும் புகழும் தேவையில்லை. புகழே இல்லாதவருக்கு எதுக்கு புகழ்? அது நம்ம பயனடைவதற்காக தான் நம்ம எழுதியிருக்கிறோம், பண்ணியிருக்கோம். இப்ப அருணகிரியோட ஒவ்வொரு திருப்புகள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை எவன்லாம் உச்சரிக்கிறான்னா அவன் பெரிய வேற ஒரு மாற்றத்துக்குரியவனா மாறுவாங்கிறதுக்காக தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் முருகனை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் அவர்கிட்ட கிடையாது. இந்த லைஃப்ல சுக்கிரனால ரொம்ப பாதிக்கப்பட்டு பார்க்குற பொண்ணெல்லாம் என் பொண்டாட்டி மாதிரி நினைச்சு வாழ்ந்த எனக்கு அந்த சுக்கிரனாலேயே ஞானம் பெற்றேன். எந்த நாத பிந்தால பாதிக்கப்பட்டனோ, எந்த பெண்ணால பாதிக்கப்பட்டனோ, அதே பெண்ணாக இருக்கக்கூடிய பார்வதியும் வாழை பரமேஸ்வரி எனக்கு ஞானத்தை போதித்தார்கள். எந்த பெண்ணால போகத்துக்குள் ஆழ்ந்தனோ அதே பெண்ணால எந்த இடத்துல அவன் போகம் பண்ணால ஒரு ஆண் உறுப்பை வச்சு அந்த இடத்திலிருந்து ஞானத்தை கண்டேன். அருணகிரியோட முக்கியமான பாயிண்டே தான். எந்த இடத்தில் நான் கதவை சாத்தி கொண்டு ஒரு பொண்ணோடு சல்லாசமாக இருந்தனோ, எந்த உறுப்பை வைத்து கொண்டு பண்ணனோ அதே உறுப்பை வைத்து கொண்டு நான் ஞானத்தை பெற்றேன். அதற்கு ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவ என் தாய் வாழை பரமேஸ்வரி என்றோ பார்வதி தேவி உதவுனா. எப்படி உதவுனான்னா, காற்றா உதவுனா, சந்திரக்கலையா உதவுனா. அப்ப முருகன் எனக்கு அதற்கு வழித்துணையாக இருந்து, ஒரு காற்றோட என் தாயோட போய் தள்ளாடாத, சந்திரனோடு சூரியனையும் சேர்த்துக்கொள் என்று முருகன் உதவி எனக்கு பிரணவ் மந்திரத்தை, அந்த ஓமை உச்சரிக்க, இந்த பிரபஞ்சத்தை உச்சரிக்கிறதுக்கான வாய்ப்பை முருகன் உருவாக்கி கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை செய்யாங்க. இப்ப முருகன் அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. முருகனா பிரம்மன்னு போரு. முருகன் என்பது பிரம்மன். முருகன், வள்ளி, தெய்வயான 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேருமே 3 தலைக்கு உரியவர்கள், பிரம்மனாக இருக்கக்கூடியவங்க. 3 சிவன், விஷ்ணு, பிரம்மன் 3 பேர் சொல்லுவாங்கல்ல, அதுதான் முருகன். அந்த 2 தாய் 2 மனைவியோட அவர் நிக்கல. அவர் பிரம்மாவை காட்டுவதுதான் நான் ஒரு படைக்கக்கூடியவன், நான் ஒரு படைப்புக்குரியவன் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவம். அப்ப ஞானம் அடைந்த எல்லா பேர்த்தையும், நால்வரா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், பிறர்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், எல்லா பேர்த்தையும் ஒரு குழந்தை வடிவத்துக்கு காட்டுவாங்க. அந்த குழந்தை வடிவத்துக்கு ஏன் காட்டுறாங்கன்னா, அவர்களுக்கு ஏற்றிடே ஆகாது, அவர்களுக்கு வயதே இல்லை,
அப்ப அவர்களுக்கு என்ன காண்றாங்கன்னா, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒண்ணு. ரெண்டாவது, கருப்பைக்குள் தங்காதவர்கள், கருப்பைக்குள்ளே போக மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமா இருக்கு. அப்ப இந்த வடிவத்திலிருந்து முருகன் பிரம்மன் வடிவத்தில் இருக்கிறார், படைப்பு வடிவத்துல படைக்கிறார். அவரால இரு சுவாசத்தை கவனித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப பிராக்டிக்கலா நான் என்ன பண்ணேன்னா, நாத விந்தால போகம் பண்ணி 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 என் இடுப்பெல்லாம் செத்து போய் கீழே ஆசனவாயி, யூரின் போற வாசல், என் குடல் வாசல் எல்லாம் நாரி கடந்தது. நாற்றம் எடுத்து என் உடல் என்ன ஆயிடுச்சு, குஷ்ணம் கொண்டவனாக பாடி தெரிந்து கை காலெல்லாம் அப்படியே இருந்து என்னை யாரும் தீண்டல. ஆனா காமம் என்னை உடம்பட்டது. அப்ப என் சகோதரியை நான் சொல்றேன், நான் யாருக்கிட்டையாவது போகம் பண்ணணும் அப்படின்னு துடிக்கும் போது மனைவி இந்த உடலை பார்த்துட்டு அருவருப்புல இருக்க ஓடுறாள். அப்ப இவனால இருக்க முடியல, காமம் மேல் நோங்குது. அப்ப அருணகிரிநாதன் சகோதரி சொல்றா, சகோதரியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை ஆசையை தீர்த்துக்கடா தம்பி அப்படின்னு அவ சொல்லும் போது, அங்க அருணகிரிநாதனுக்குள்ள தாயாக இருந்து குழந்தையிலிருந்து வளர்த்தவாங்க. இப்படி ஒரு கீழ்நிலையில சகோதரி தாயை கூட நம்ம காமத்துக்காக பலியிடுவதற்காக இப்படி ஆயிட்டமே அப்படின்னு அவர் வீட்டை விட்டு போய் தற்கொலைக்கு முயல்றான். அப்ப தற்கொலைக்கு முயல்ற போற இடம் ஞானத்துக்குரிய தியானத்துக்குரிய இடமா இருக்கு. அப்ப அவனுக்கு அசிரி இதுல ஒரு குரல் அவனை ஆழ்த்தி ஒரு இடத்துல உட்கார வச்சுச்சு. அப்ப அவன் உட்கார வைக்கும் போது அவனுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்கு எந்த மருந்தும் போடப்படல. மருந்து என்னன்னா, அவனுக்குள்ள சூட்சமத்தில் சமாதி தியானம் கிடைச்சிச்சு. சமாதி தியானம் அப்படிங்கிறது என்னன்னா, இரு சுவாசமும் கீழே இருந்து மேல வரைக்கும் ரெண்டும் தனித்தனியாக ஓடுறது, ரெண்டும் ஒன்னா சஞ்சரிச்சு இந்த புருவ மத்தியிலிருந்து உள்ள போய் ரெண்டும் ஒரு இடத்துல அப்படி ஒடுங்கி நின்றும். அப்படியே நின்றும், இந்த பின்பக்கமாகவும் இந்த முன்பக்கமாகவும் சென்ட்ரல் அப்படி நின்றுட்டா அவன் அப்படியே சப்த நாடியும் அடங்கி போய் அப்படியே சமாதியில ஆழ்ந்துருவான். தன்னை யாருன்னே தெரியாம போயிடுவான். தன்னுடைய எல்லா வடிவமும் தெரியாம போயிட்டாரு அருணகிரிநாதர். பல ஆண்டுகள் கழிச்சு சமாதியிலேருந்து விழிச்சார். அப்ப விழிக்கும் போது அவர் உடல்ல தேகத்துல கீழே போகம் பண்ணி வீணா போன எல்லா பொருளும் ரொம்ப தூய்மையான பொருளாக இருந்து உடல் எல்லாம் மணக்குது, உடல் எல்லாமே மாற்றம். அப்ப அவருக்குள்ள இருந்து ஒரு தூய்மையான அலைவரிசை வரும்போது அவர் திருப்புகழை எழுத தொடங்குறார். அப்ப அவருக்குள்ள என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கீழ்நிலையில சுக்கிரனையோ மற்ற கிரகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்குள்ளையும் ரெஃபரன்ஸ் யாருன்னா அருணகிரி. கீழ்நிலையில எல்லா மனிதனையும் இருப்பான், திருமணம் பண்ணிக்குவான், சாராயம் குடிப்பான், கறி திம்பான், மீன் திம்பான், எல்லா வேலைகளையும் செய்வான். ஒரு நாள் எல்லாத்தையும் செய்த ஒரு மனிதன் இந்த கீழ்நிலையில இருப்பதை எல்லாத்தையுமே உயர்ந்த நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். தன்னுடைய சூழலை உயர்ந்த நிலைக்கு மாற்றிக்கொண்ட அந்த பேர் செயலிலிருந்து அருணகிரிநாதன் திருப்புகழை பாடல்களாக, அந்த பாடல்களை ஒவ்வொன்றாக தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். தன்னுடைய அனுபவத்தை மட்டும் எழுதாம உயர்ந்த இடம், தியானத்துக்குன்னே உயர்ந்த இடம், திருவண்ணாமலையில் உயர்ந்த இடம், திருச்செந்தூர் உயர்ந்த இடம், பழனி உயர்ந்த இடம், திருப்பரங்குன்றம் உயர்ந்த இடம், பழமுதிர்ச்சோலை உயர்ந்த இடம், அதே மாதிரி சாமிமலை உயர்ந்த இடம். இந்த மாதிரி அவர் போயிருக்கிற அத்தனை இடங்களையும் ரொம்ப உயர்ந்த இடம், விராலிமலை உயர்ந்த இடம், அதே மாதிரி வயலூர் உயர்ந்த இடம். இந்த மாதிரி அவர் அனைத்து இடங்களையும் அவர் குறிப்பிட்டு இந்த இடத்தையெல்லாம் சொல்றார். எவனாவது ஒருவன் இந்த இடத்துக்குள் போய் சாமி கும்பிட்டு அகப்பட்டு போகாமல் முருகனை நினைத்து திருச்செந்தூர் போனவன் கடலிலே நீராடி எங்கேயாவது ஒரு சிறு இடத்தில் ஒரு கோமண துணி மாதிரி ஒரு துணியை வைத்து கொண்டு விரித்து கொண்டு தவம் இருந்தான் என்றால் இந்த கடலையோ இங்க இருக்கிற மண்ணையோ அவனால் உணர முடியும். அப்ப அவன் அங்க போய் பரவசத்தில் அரோகுரா போட்டு ஏமாந்து போய்விடாமல் அந்த கடலில் நீராடி ஒரு சிறு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க உட்கார்ந்து தியானம் செய்து ஆழ்ந்து இருந்தான்னா அந்த அருணகிரியை கூட உணர முடியும். அப்படிங்கிறது தான் அவருடைய செயல்பாடுகள். அப்ப அவருக்கு பல இடங்கள்ல பல வடிவங்கள்ல அவருக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க. ஒரு கீழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் உயர்ந்தான் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமா உயர மாட்டோம்.
அப்ப அதே மாதிரிதான் என் மனித வாழ்க்கையிலையும் கீழ்நிலையில மனிதர் பிறந்து குடும்ப வாழ்க்கையில பெரிய அப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த தியானம் நம்மளை யாராலும் மாற்ற முடியாத நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை, தீய பழக்கங்களை அருணகிரிநாதர் மாதிரி அதை பார்த்துட்டு படிக்காம நானே அப்படிதான் இருக்கிறேன். நானே ஒரு சின்ன அருணகிரியா தான் இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தியானம் கிடைக்கும். அப்ப தியானம் கிடைக்கும் போது சுக்கிரனை இருக்கும்போது பார்க்குற பொண்ணெல்லாம் காதலிக்கலாமா, இல்லை பார்க்குற பொண்ணுக்கெல்லாம் கை காட்டலாமா அப்படின்னு தோன்ற ஒருத்தருக்குள்ள அந்த ஞானம் பார்க்குற பொண்ணை கும்பிடுற மாதிரியும், தாயாகவும் சகோதரியாகவும், பெண்மைனா என்ன, பெண்மைக்குள்ள இருக்கிறது என்ன, காமம்னா என்ன, இச்சைனா என்ன, மேல் நோங்குதல்னா என்ன, கீழ் நோங்குதல் என்ன, அதோடைய உள்வாங்குதல் என்ன, அதோடைய புரிதல் என்ன, இது எங்கிருந்து உருவாகுது, இது எப்படி உருவாகுது அப்படி என்பதெல்லாம் ஆழ்ந்த தியானத்துக்குள்ள கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்குள்ள இருக்கிற கீழ்நிலையில இருக்கிறது எல்லாம் அடிபட்டு போகுது சத்தியால. அப்போ கீழ்நிலையில இருக்கிற எல்லா செயலுமே ஒரு நல்ல சூழலுக்கு மாறப்படுது. ஒரு நல்ல சூழல் கிடைக்கும் போது நம்ம வளர்றோம். அப்ப நம்ம வளர்ந்து எங்க நிற்கும் போது என்ன பார்க்கிறோம்னா, எவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவன் நான். உங்களுக்கு ரெஃபரன்ஸா வேற யாரையும் அருணகிரியை கூட சொல்லல. நான் ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தேன். என்னுடைய இளமை காலம் முழுக்க ஒரு மோசமான வாழ்க்கை. இந்த மலேசியாவில் நிறைய பேர் வாழ்ற மோசமான வாழ்க்கையை நாம் சிறு வயதுல மோசமான ஒரு சூழலை சந்தித்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம். எப்பொழுது எமக்குள் ஒரு தியானம் வந்ததோ அந்த மோசமான வாழ்க்கையை எரித்தது, எல்லாத்தையும் வேரோடு வயிறாக புடுங்கியது, எரிந்தது. அப்ப நமக்குள்ள இருந்து ஒரு புது செயல் பிறந்தது. அப்ப நாம எல்லாத்திலிருந்து விடுபட்டு நிற்கும் போது அப்ப நமக்குள்ள இருந்து ஒரு குரல் ஒலித்தது. எல்லாத்தையும் உன்னை புடுங்கி இங்க நிக்க வச்சதுக்கு காரணம் உனக்குள்ள நடந்த அனுபவத்தை நகரத்துக்குள் போய் சொல்லு, நகரத்தோடு போய் மக்களை சந்தி, மக்களோட மக்களா பயணி போன்னு சொன்னதுனாலதான் நம்ம இந்த வேலையை செய்யறோம். அப்படி இல்லைன்னா நாம நிச்சயமா எங்கேயோ ஒரு கோவில்கள்லையோ மலைகள்லையோ காடுகள்லையோ இல்லை நம்ம சொந்த வீட்டிலேயே நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டு மட்டும்தான் இருந்திருப்போம். நாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்திருக்கவே மாட்டோம், நிச்சயமா வந்திருக்க மாட்டோம். ஏன்னா எதுவுமே வேண்டான்னு சொல்லி உதறப்பட்ட ஒருத்தனுக்கு எதற்காக பேசணும், எதற்காக மக்கள் சந்திப்பு நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அப்ப மெயின் இதோடைய நோக்கம், இதோட திட்டம், இந்த மாதிரி ஒருத்தரை உருவாக்கி இருக்கிறோம். அப்புறம் அவரு நீ பல பேருக்கு இதை போய் ஒரு எடுத்துக்காட்டா பேசணும். பேசுறது மட்டும் இல்லாம அவங்கள் உண்மை தன்மையாக இருந்தா அவர்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இதான் இதுக்குள்ள இருக்க. சரிதானே? சாபம்னா எல்லாத்தையுமே பாதிக்கும். ஆணும் பெண்ணெல்லாம் வேதமெல்லாம் இல்லை, சாபம் என்பது எல்லாத்தையுமே பாதிக்கும். அது ரொம்ப முக்கியம். அதனால அதுவும் நம்ம பயந்து நடுங்கி அதுக்கு ஒரு வேலை செய்யாம அதையும் இயல்பா ஒரு குருவிடம் இருந்து அதை சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். அப்ப ஒரு மனிதன்கிட்ட முழுமையா தன்னை அறிய முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவன் எண்ணம், பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் ஆன்ம விடுதலை அடையாம இருக்கிறது, அவனுடைய ஜாதகத்துல இருக்கிற கோள்களுடைய பிரச்சனை, இப்படி அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கிறான். அந்த அழுத்தத்துக்கு மேல எத்தனை தியானம் அவன் மேல போட்டாலும் இந்த அழுத்தம் மீண்டும் மீண்டும் அவனை வளர விட மாட்டேன். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா அவன் மேல கிடக்கிற ஒவ்வொரு பொருளையா எடுத்து கீழே போடணும். முதல்ல அவன் மேல நிறைய பொருள் கிடக்கு, அந்த பொருள் எல்லாம் எடுத்தாதான் அதுக்கப்புறம் அவனுக்கு தியானம், அதுக்கப்புறம் தான் தியானம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். இங்க பொருள் எல்லாத்தையுமே அள்ளி கிடக்குது, அது மேலேயும் நீங்க இன்னும் 4-5 பொருள் அள்ளி போட்டுக்கவே ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அதனாலதான் உங்களால ஒரு தியானத்தை ஒரு சக்சஸ் பண்றதுக்கு கடினமா இருக்கு. அப்ப பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் ஆன்ம விடுதலை அடையாதது, ஜாதகத்துல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி தியானத்தை தேட தேட உடல் வெப்பம் அதிகமாகி உடலே ஒரு நோயா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உடல்ல தியானத்துல போய் இன்பம் அடைய போனவன் துன்பம் அடைய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப உடல் ஒத்துழைக்காம போயிடும். அப்ப உடல் நிறைய உபாமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு குருவுடைய ரோல் என்னன்னா தீட்சை கொடுப்பது, பரவசத்தில் ஆழ்த்துவதெல்லாம் கிடையாது. அவனை
அவனை வந்து ரிலீவ் பண்ணணும். அந்த ரிலீஃப்னா ஒன்னா எடுக்கணும். அது ஆண்டுகள் பிடிக்கும். இப்ப நீங்க ஒரு பித்திருக்கள் சாபத்தில் இருப்பீங்க. பித்திருக்கள் சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னோர்களுடைய விஷயம், ஒரு பெண் சார்ந்த சாபம், இதெல்லாம் இருக்கு. இப்ப எங்க குடும்பத்துல கதை சொல்லுவாங்க. இந்த ஆற்று கரையிலேருந்து அந்த ஆற்று கரையில 2 ஊர் இருக்கு. அப்ப எங்க முன்னோர்கள் ஒருத்தர் அந்த ஆத்துக்கரையில வாழ்ந்துட்டு ஒரு அம்மாவுடைய குடும்பம் நடத்தியிருக்கிறார். ஒரு அம்மாவுடைய வாழ்ந்திருக்கிறார் பல மாதங்கள், பல வருடங்கள். அந்த அம்மா கன்சீவா இருந்திருக்கு. அப்ப 6 முழுக்க தண்ணி போயிருந்திருக்கு. அப்ப பல நாள் இந்த ஊருக்கு வரணும் அவரு. அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவளெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னோன்னா, அவர் ஆத்துல இவங்களை தோல்ல சுமந்துட்டு வரும்போது நடு ஆத்துல அவன் கையை கழட்டி விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அந்த அம்மா கர்ப்பிணி தண்ணியோட போயிட்டாங்களாம். அந்த சாபம் வம்சாவளியில பிறக்கிற எல்லா பொம்பளை பிள்ளையும் பாதிக்கிறாங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளையும் பார்ப்பான்னு ஒரு பாட்டி வந்து என்கிட்ட கதை சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 22 பெண்கள் பிறந்திருக்கிறாங்க. அந்த 22 பெண்களுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா புருஷன் குடிகாரனா இருக்கான், இல்லைன்னா 40 வயசுல புருஷன் செத்து போயிடுறான், இல்லைன்னா ஏதோ ஒரு துன்பத்துல ஒரு பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 22 பேர்த்த காட்டுறாங்க. ஆனா நாம பார்த்து ஸ்டடி பண்ணது என்ன அப்படின்னா, இந்த சாபத்துக்கு இது ஒரு கதை. ஆனா இந்த சாபம் என்பது பல்வேறுபட்ட விதத்துக்குள்ள ஆட் ஆகிருக்கு. அப்ப இந்த செயல் வடிவத்துக்குள்ள ஆட் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெண் இருக்கிறா, ஒரு ஆண் இருக்கிறான்னா அவளுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை அமையாது. அவன் ரொம்ப ஒரு அழகியலான ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கங்களேன், கரடி மாதிரி ஒரு புருஷன் வந்துருவான். ரொம்ப அழகியலான ஒரு ஆண் வச்சுங்களேன், கரடி மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்துருவான். ரொம்ப அழகியலான ஒரு புருஷன் பொண்டாட்டி வச்சுங்களேன், கரடி மாதிரி 2 பிள்ளைங்க பிறந்துருது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க அழுதாகணும், இல்லை அவங்க வந்து ரொம்ப நஷ்டப்பட்டாகணும். அப்ப அவங்க லைஃபுக்குள்ள சொல்யூஷன் யாராலையும் கொடுக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை மட்டும்தான் அழிச்சுக்கிட்டே இருக்க முடியும். எந்த மாந்திரிகவாதியும் மந்திரவாதியுமே ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்க முடியுமே வந்து அதுக்கான அந்த உண்மையே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. இப்ப அருணகிரியோட லைஃப்ல எந்த டாக்டரா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அருணகிரியை காப்பாத்தல. அப்ப அருணகிரிக்கு கடந்த கர்ம வினை, பாவம், சாபம் இருக்குல்ல, அதையும் யாராலையும் செய்ய முடியாது. அப்ப அந்த சமாதி தியானம் தான் எல்லாத்தையும் வெளியில எடுத்துச்சு. அப்ப ஒட்டுமொத்தமான அதுக்கு தீர்வு வந்து அதுதான் கொடுத்துச்சு. அதனாலதான் நம்ம ஊர்ல சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து காமத்தை எரித்தார். அப்ப சிவன் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளையும் எரிக்கும் அப்படின்பாங்க. அதனாலதான் சிவன் அப்படிங்கிறத முக்தி, மோட்சம், இந்த எல்லாத்துக்கும் சேர்த்துதான். முக்தி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, எல்லா செயல்ல இருந்து எவன் விடுபட்டானோ அவனுக்கு தான் முக்தி கொடுக்க முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு மோட்சம் கொடுக்குறோம், பிறப்புல இருந்து நீங்க விடுபடுறீங்கன்னா சாபத்துல இருந்தா உங்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் எரித்தவனுக்கு தான் மோட்சமே கொடுக்க முடியும். அப்ப எல்லாத்தையும் எரிக்க தெரிந்தவனால மட்டும்தான் மோட்சத்தை வழங்க முடியும். அப்ப திருவண்ணாமலைய நினைத்தாலே முக்தி, காசிக்கு சென்றாலே முக்தி அப்படின்னா, அப்ப காசி திருவண்ணாமலைங்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை எவன் பெற்றானோ அவன் தான் வந்து மோட்சத்தையும் முக்தியையும் கொடுக்க முடியும். அப்ப மோட்ச முக்திய இங்க இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு நானே கொடுக்கணும்னாலும் உன்னுடைய கர்ம வினை சாபத்தை எடுத்தாதான் மோட்சத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த மோட்சம் வேலை செய்யாது, அது வந்து ஒர்க்காக. அப்ப ஒரு குரு வேண்டிக்கிட்டு மோட்சமோ முக்தியோ கொடுக்க முடியாது, அவரு எடுக்கணும். இப்ப உன்னால எடுக்கவே முடியாது, நீ பல ஆண்டுகளுக்கு போராடிக்கிட்டே இருப்ப. அப்ப உன்னுடைய சாபத்தையோ உன்னுடைய பாவத்தையோ ஒரு குரு வாங்குகிறார், தன்னுடைய கர்ம வினையை கையேந்துறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து அவர் வாங்கி அதை எரிக்கிறார். அவர் வச்சுக்கிட்டாருன்னா அவர் செத்து போவாரு. அவர் உடலுக்கு சீக்கு வந்து அவருக்கு அப்புறம் அருணகிரி மாதிரி கிருஷ்ணன் வந்து வடிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் தண்ணி. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அதை வாங்கி தன்னோட தவத்தோடைய உஷ்ணத்தை வச்சு எரிக்கிறார். அந்த உஷ்ணத்தால எரிக்கப்படுது. அப்ப உனக்கு வந்து என்ன ஆகுது, எல்லாம் எரிக்கப்பட்டு. அப்ப உனக்கு ஒரு மோட்சம் கொடுக்குற. அப்ப மோட்சம் என்ன மாதிரி வடிவத்துல கொடுக்கிறாருன்னா, பிறப்புல இருந்து விடுபடு, இனி உனக்கு பிறப்பு கிடையாது.
அப்படின்னா நீ இறக்கும் போது ஒரு நல்ல தேதி திதி நட்சத்திரத்தில் இறக்குற. அது இறப்பு மாதிரியே இல்லாம ஒரு ஞானிகளோட இறப்பு மாதிரியே உனக்கு நிகழும். புரியுதா? அப்ப உனக்கு இந்த பிறப்புல இருந்து இல்லாம நீ வீடு பேறு அடைதல்னா ஒரு ஒளியோடு போய் நீ கலந்துருக்க. இதுதான் அதோடைய வடிவம். அப்ப இத ஒரு ஞானிக்குள்ள சித்தியானா அவர் நகரத்துக்குள்ள வந்து மக்கள்கிட்ட செய்வாரு, மக்கள்கிட்ட கொடுப்பாரு. அப்ப ரெகுலரா இருக்கிற மக்களால எதை வேணாலும் செஞ்சிட முடியும். தன்னுடைய கர்ம வினை, தன்னுடைய சாபத்தையோ அவங்களால போக்க முடியாது. அப்ப ஒரு குரு என்ன பண்றாருன்னா, நீ போக்க வேண்டாம், அதை நான் வாங்கிக்கிறேங்கிற. கால சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு நீ என்னை நம்பி இரு, நான் அதை வாங்கிக்கிறேன். அதை எப்படி உங்ககிட்ட இருந்து லாபகரமாக கைப்பற்ற முடியுமோ நான் கைப்பற்றிக்கிறேன். அது வரைக்கும் நீ ஆடாம அசையாம நின்று காம்பவுண்டு சொல்லி தாண்டி குதிச்சிடாதங்கிறது தான் அவருடைய கருத்து. புரியுங்களா? அப்ப வேற கெட்டு போயிடும். நீங்க ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க உட்கார்ந்தே இருந்தா தான் சமாதி கிடைக்கும். நீ ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தனா சுவாசம், 2 சுவாசமும் ஒன்று சேர்றது நின்று போயிடும். அப்ப நின்று போச்சுன்னா உன்னால சாதிக்க முடியாது. அப்ப கரெக்டான வழியில நிற்கும் போது ஒரு நாள் அவரு உன்னுடைய கர்ம வினையும் உன்னோட தோஷத்தை திடீர்னு ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு திடீர்னு உன்கிட்ட வாங்கிடுவாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி சூழல்களை வாங்குற நாள் வந்து அமாவாசையில வாங்குவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. அப்ப நீ வந்து பிறப்புல இருந்து விடுபட்டுருவ. அது உன்னால உன்னுடைய இறப்பு வரப்போறதே உனக்கே தெரிஞ்சிடும். உன்கிட்ட இருந்து கர்ம வினை தோஷம் போனதையும் உனக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே உனக்கு தெரியும். இது எப்படி நிகழ்கிறது, இதை யார் நிகழ்த்துறா அப்படிங்கிறதும் தெரியும். அது ஆத்மார்த்தமா உணர முடியும் உன்னால. அப்ப நீ வந்து என்னன்னா பரவசமாட்ட ஆனந்தத்தில் உண்மையான பிரபஞ்சம், உண்மையான வழி பாதை என்பது என்ன அப்படிங்கிறத நீ அங்க தெரிஞ்சு. இதாவது ஒரு விஷயம். அப்ப இதெல்லாம் வகுப்பா பேசி ஆழ்த்த முடியாது. அது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேருக்கு நிறைய புரிதல்கள் வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்ககிட்ட இந்த பிரபஞ்சத்தோட நம்ம அட்ராக்ஷன் ஆகணும், கனெக்ஷன் வச்சுக்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இது இப்படிலாம் வச்சுக்க முடியாது. நீங்க தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். இப்போ எங்க மாதிரி ஒருத்தரை இவரை வந்து இவரை பார்த்துருப்போம்ப்பா, இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்ப்பா, இவரை நம்பி நிற்பப்பா அப்படிங்கிற ஒன்றும் நம்மக்கிட்ட ஒரு மந்திரம் சொன்னோம், அதை டவுட் இல்லாமல் அதை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் காத்திருந்தா அவன் வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு ஒரு பிரபஞ்ச கனெக்ஷனை நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா பிரபஞ்ச கனெக்ஷனை எந்த தனி மனிதனாலும் பிரபஞ்சத்தோட கனெக்ஷனை ஏற்படுத்திக்க முடியாது. அதை ஏற்படுத்திக்க கூடியவனால மட்டும்தான் அதை ஏற்படுத்தி கொடுப்பான். அதை உனக்கே தெரியாமல் அவன் ஆழ்த்துவான். இப்போ நாம் என்னன்னா ஒரு டிவைன் ஃபீல்டில் இங்கே இருக்கிற நிறைய காணொளிகளை, நிறைய குருமார்களுடைய உரையை கேட்டுட்டு நாம் வந்து பிரபஞ்சத்தோடு போய் ஐக்கியமாக இருந்தோம்ப்பா, பிரபஞ்சத்தோட செட்டில் ஆகிருந்தோம்ப்பா, பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஆகிருந்தோம்ப்பா, சிவனோட போயிருந்தோம்ப்பா, சித்தரோட கலந்துருந்தோம்ப்பா, டெய்லியும் தியானம் பண்ணணும்ப்பா. தியானம்லாம் பண்ண முடியாதுங்க. சில பேருக்கு தியானம் இயல்பாக வருங்க, சில பேருக்கு சுட்டு போட்டாலும் தியானம் வராதுங்க. புரியுதுங்களா? தியானம் வராதவங்க அந்த மந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 காத்து தான் இருக்கணும். ஒரு நாள் அது தியானம் வரலாம். தியானமே வரலனாலும் அவனுக்கு முத்தி கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்பயும் அவன் காத்து தான் இருக்கணும். அப்போ இது காத்து இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குருவை நினச்சி நீங்கள் காத்து இருந்தீங்கன்னா அவரு உங்களை கரெக்டாக வழி நடத்திடுவாருன்னு சொல்கிறேன். அவரு உங்களை பார்த்துக்குவாரு. அது அவருடைய ரோல். அது நம்ப வேண்டியது மட்டும்தான் உன்னோடைய ரோல். இப்போ என்னுடைய ரோல் என்னன்னா, கை காலை மட்டும் மடிச்சுக்கிட்டு உட்கார்றது தான் என்னோட ரோல். நான் தியானம் பண்ணலை, என் தியானத்தை பிரபஞ்சம் பண்ணுது. இப்போ நான் தியானம் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நான் முட்டாள். கை காலை மடிச்சுக்கிட்டு உட்கார்றான்னு எனக்கு ஒரு உள் உணர்வு உணர்த்தும், உட்காருவேன், தியானம் நடக்கும். ரொம்ப தீவிரமாக தியானம் நடக்கும்போது ரொம்ப கண்டிஷனோட சொல்லும், யாரையுமே உள்ள அலோவ் பண்ணாதங்க. அப்போ நான் பேசாமல் உள்ள எல்லாத்தையும் கதவெல்லாம் அடைச்சிட்டு பேசாமல் உட்காந்துருவேன். இப்போ இதை தான் நம்ம செய்ய முடியுமே இந்தியா. நம்ம வந்து இதெல்லாம் ஒரு நாள் அதுவாக நிகழும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு உள் உணர்வுல உணர்த்துவோம். நீ உங்களை உட்காரு, நீ இங்கே போ, இங்கே நின்று அப்படிங்கிறது வழிகாட்டுவோம்.
அப்ப அந்த வழிகாட்டுறத உணர்ந்து செய்யணும். இப்ப மேல் மனதுல நீங்க நிக்கிறீங்க, மனதுக்கு மேல நிக்கிறீங்க. இப்ப பார்க்கும் போதெல்லாம் என்னன்னா, அவங்க தியானம் பண்ணுங்கிறாங்க, அதை எப்படின்னு சொல்லி கொடுக்கல. பிரபஞ்சத்தோட கனெக்ஷனுங்கிறாங்க, அதையும் எப்படி கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும் சொல்லி கொடுக்கல. அப்புறம் ஆன்ம விடுதலைங்கிறாங்க, அதையும் இன்னும் டீட்டெயிலா சொல்லி கொடுக்கல. இப்படி சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுக்கல, சொல்லி ஏன் கொடுக்கணும்? இவர் தான் அப்படின்னு நின்று நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுல நின்று என்ன விட்டு, உனக்கு சங்கடமா இருந்தா என்ன விட்டு, இந்த சூரியனை பிடிச்சுக்க, இல்ல ஆகாயத்தை பிடிச்சுக்க, நீங்க தான் எனக்கு குருன்னு பிடிச்சுக்க, உட்காரு. காலை மாலை இரவு பகல் பாராம அதை நீ நினைச்சு உள்வாங்கி ஒரு வேலை செய்ய, அது உன்னை வழி நடத்த போகுது. இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அது நம்ம வெளியில இருக்கிற மற்ற குருமார்கள்ட்டெல்லாம் நீ ஆலோசனை கேட்டு இருந்தேன்னா அவங்க செத்து போயிடுவாங்க, நீயே செத்து போயிடுவ ஏமாந்து. இதான் நான் உன்கிட்ட சொல்றது. இங்க யாராலையும் நான் சவால் விட்டு சொல்றமா முத்தி மோட்சம்லாம் கொடுக்க முடியாதுமா. இதுக்கு அவ்வளவு சாமானியம்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் இயற்கையாகவே பிரபஞ்சத்திலேருந்து தீர்மானித்தா மட்டும்தான் செய்ய முடியும். நிறைய குருமார்கள் பெரிய குருமாரே இருக்காங்கல்ல, மோட்சம் முக்தினா பயப்படுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது. அறியாமையில நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. இல்ல ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒருத்தர் இருக்காம பாருங்க, அவனுக்கு தான் இதை பத்தியே தெரியும். அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க.